சிறையடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல லாயர் மேடம் இருந்துட்டு ஆல்ரெடி உங்க வீட்டை ஜப்தி பண்றதுக்காக அந்த சிந்தாமணி நிறைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு மறுநாளுக்குள்ள வீட்டை ஜப்தி பண்ண போறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்குள்ள நம்ம பணத்தை கட்டினா வீட்டை மீட்டு எடுத்துடலாம், இல்லைன்னா நான் எப்படி இதை சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பா அதுக்குள்ள நாங்க அந்த பணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு கட்டுறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனா சொல்லிடுறாங்க. முத்துவும் அந்த காரெல்லாம் ஒரு வழியா ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பணத்தை எடுத்துட்டு நம்ம அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க. அப்பா, நான் சொன்ன மாதிரி இந்த பணத்தை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன்ப்பா, அந்த வீடு இனிமே நம்மளோடது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிடுறாங்க. வீட்டில் சிந்தாமணி இருந்துட்டு ஏலம் எடுக்கிற எல்லா ஆளுங்களையும் வர சொல்லிடுறாங்க. மீனா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீ அங்கே பத்திரமா எடுத்துகிட்டு வந்துரு, நானும் ஒரு வேலையாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா பணத்தை எடுத்துகிட்டு வர விஷயம் சிந்தாமணிக்கு தெரிய வருது. அவங்களுடைய ஆட்களை விட்டு அந்த பணத்தை திருடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மீனாவும் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால முடியல. முத்துக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுறாங்க. முத்து இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான முடிச்சிருக்காங்க. இனி அந்த வீட்டை முத்துவும் மீனாவும் எப்படி காப்பாற்ற போறாங்கன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.